இந்த வீடியோவில் நாம் குளோபல் வாட்ஸ்அப் ஏபிஐ அஃபிஷியல் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுடைய பேனலை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணலாம், நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோ எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். நான் இப்போது சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய போர்ட்டல். இந்த போர்ட்டலில் இப்போ நாம் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது, இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி வந்த உடனே சைடில் பாருங்கள், கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த கிரியேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ மேலே டெம்ப்ளேட்டோட லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. மேலே நீங்கள் தமிழில் டைப் பண்ண போகிறீங்கன்னா தமிழில் சூஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷில் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது தமிழில் தான் பண்ண போகிறேன், அதனால் லாங்குவேஜ் வந்து நான் தமிழில் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்கள் பண்ண போகிற டெம்ப்ளேட் யூட்டிலிட்டியா, மார்க்கெட்டிங்காக, எத்தன்டிகேஷனான்னு கேட்குது. நம்ம மார்க்கெட்டிங் மெசேஜ் தான் பண்ண போகிறோம், அதனால் நம்ம மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணிக்குவோம். டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஸ்டோர் ப்ரொமோஷன். ஸ்டோர் ப்ரொமோன்னு கொடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் கொடுக்கும்போது ஒரே லைனாக கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு கொடுக்க முடியாது, ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ அடுத்தபடியாக நம்மளுடைய டெம்ப்ளேட் வந்து வெறும் டெக்ஸ்ட் மெசேஜா, இமேஜா, வீடியோவா, டாக்குமெண்ட்டா, லொக்கேஷனா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், இமேஜ்னு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவ்யூ வருது, மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ மெசேஜ் சூஸ் பண்ணிட்டோமா, அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து கண்டென்ட்டை டைப் பண்ணணும். ஓகே, என்னுடைய கண்டென்ட்டை நான் டைப் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட் இப்படி தான் வரும். இந்த சைடில் ப்ரிவியூ வருது, நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்படி தான் கண்டென்ட் வரப்போகுது. சரி, அடுத்தபடியாக டெம்ப்ளேட்டோட ஃபுட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த டெம்ப்ளேட்டோட ஃபுட்டரில் என்னுடைய கம்பெனி நேமை நான் போட்டுக்கிறேன். கம்பெனி நேமை போட்டுக்கிறேன். அடுத்தபடியாக கீழே வந்து நம்ம இந்த மெசேஜுக்கு கீழே நம்ம பட்டன் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். ஸோ என்ன பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கால் பட்டன் வச்சிடலாங்களா. நான் கால் பட்டனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் ஆக்ஷன் பட்டன், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கால் பட்டனா யூஆர்எலான்னு கேட்குது. நான் 2 இது வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கால் பட்டன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். பட்டனுடைய டைட்டில் கால் நவுன்னு இருக்கணும். இப்போ நான் கால் பட்டன் வைக்கிறதுனால இந்த இடத்துல என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஸோ என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள், செலக்ட்னு கேட்குது இல்லையா, இதில் வந்து கண்ட்ரி கோட் நான் செலக்ட் பண்ணணும். 91 இந்தியாவோட கண்ட்ரி கோடை செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் இதில் அனுப்பலாம். இப்போ அடுத்தபடியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னோட இந்த சைட்டோட லிங்க்னு வைக்கணும். அப்போது ஆட் ஆக்ஷன் பட்டனுங்கிறத 2வது தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூஆர்எல் மட்டும்தான் வைக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஃபோன் வச்சுட்டோம், யூஆர்எல் காட்டுது. அப்போது இந்த இடத்துல டைனமிக் யூஆர்எல் வச்சிடுறேன். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ், ரிஜிஸ்டர் நவ்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பட்டனே வைக்காமல் கூட அனுப்பலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க, இந்த மெசேஜ் மட்டும் வைக்க போகிறீங்கன்னா ஒரு வீடியோவை போட்டுட்டு அல்லது பிடிஎஃப் ஃபைலை போட்டுட்டு ஒரு இமேஜை போட்டுட்டு வெறும் மெசேஜ் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். கட்டாயம் பட்டன் வைக்கணுமா சார் அப்படின்னா எந்த பட்டனையும் வைக்காமல் கூட அனுப்பிக்கலாம். பட்டன் வைக்கிற வசதி இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் யூஆர்எல் வச்சுக்கிறேன்.
எடுத்துக்கிறேன், யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்டோர் வந்து இதுதான். நான் ஸ்டோரோட லிங்கை காப்பி பண்ணி இதில் வச்சிடுறேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் டெம்ப்ளேட் கொடுத்துருவோங்க. நாம் இப்போது ஒரு மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் அப்ரூவல் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் அப்ரூவல் ஆகிடுச்சு. நம்ம இப்போது மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெசேஜில் நான் இப்போ இந்த கேம்பெயின் தான் சென்ட் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜுக்கான யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னால் வீடியோவோ அல்லது இமேஜோ ஆட் பண்ணியிருக்கீங்க, டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டில் இமேஜ் வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஸோ அந்த இமேஜோட யூஆர்எல்லை நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, கேலரிக்கு போயிடலாம். இதற்கு பார்த்தீங்களா கேலரி, இந்த கேலரிக்கு போயிடலாம். இந்த கேலரியில் உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் இமேஜாக இருந்தாலும் சரி அல்லது வீடியோவாக இருந்தாலும் சரி. ஸோ இதுலேயே பாருங்கள், காப்பி யூஆர்எல் இருக்குது. ஸோ இந்த காப்பி யூஆர்எல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரியேட் கொடுத்துருவோம். கிரியேட் கேம்பெயின் கொடுத்துருவோம். இந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ண நம்பரை சூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தபடியாக டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணணும். டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இந்த ஏபிஐ கீழே பாருங்கள், மீடியா யூஆர்எல்னு கேட்குது இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா, ஒரு இமேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்குவோம். அடுத்தபடியாக செலக்ட் கண்ட்ரியில் போயிட்டு இந்தியாவை சூஸ் பண்ணிக்குவோம். நம்ம சூஸ் பண்ண கண்ட்ரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது இந்த இடத்துல நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய நம்பரை நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு நம்பர் செட்டப் நம்பர் வச்சுருக்கேன் எக்ஸல் ஃபைலில். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டோம். இப்போ காப்பி பண்ண நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். 91 இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே மேலே நான் வந்துட்டு 91 இந்தியான்றதை சூஸ் பண்ணிட்டேன். அதனால் 91 இருக்க வேண்டாம். இப்போ இந்த நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் உள்ள நம்பர் எது, வாட்ஸ்அப் இல்லாத நம்பர் எதுன்னு வேலிடேட் பண்ணிக்கலாம். இந்த வேலிடேட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதில் 80 காண்டாக்ட் இருக்குது, 80 கான்லையுமே வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதனால் நான் வேலிடேட் வந்து ஆல்ரெடி எனேபிள் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இப்போ இந்த மெசேஜுக்கு எவ்வளோ காசு வரும், எவ்வளோ காசு சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் ப்ராட்காஸ்ட் தட்டியெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பெயின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போது மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த மெசேஜ் சென்ட் ஆகுது இல்லையா, இந்த சென்ட் ஆகிற மெசேஜுக்கு யாராவது ரிப்ளை பண்ணுறாங்களா, அந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கா அப்படின்னா இந்த இன்பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்பாக்ஸுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல லைவாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். யார் ஆன்லைனில் இருக்காங்க, இந்த இடத்துல நீங்கள் லைவாக கூட நீங்கள் சென்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்துல லைவாக கூட ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாட் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வெப் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து டெலகிராம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய மெசேஞ்சரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பிளாட்ஃபார்மையுமே இந்த ஒரு இன்பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்மளுடைய ரிப்போர்ட் பார்க்கலாமா? கேம்பெயின் ரிப்போர்ட்.
போயிடுவோம். கேம்பெயின் ரிப்போர்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ரிப்போர்ட் ரன்னிங்கில் இருக்குது. மெசேஜ் வந்து இப்போது சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, இது வந்து ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கும், இல்லைன்னா ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது தெரியலைன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆயிடுச்சு. கீழே ஒருத்தவங்க ரிப்ளை வந்திருக்கு, ஆட்டோ ரிப்ளை செட் பண்ணியிருக்காரு, ரிப்ளை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது ரிப்ளை பண்ணுறாங்களா, என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணால் கூட நம்ம இந்த இடத்துல ரிப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, நம்ம சென்ட் பண்ண எல்லாருக்குமே மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருக்கு. நம்ம சென்ட் பண்ணின எல்லாருக்குமே மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருக்கு. ரீட் ரிப்போர்ட் கூட காட்டுது பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் ரீட் ரிப்போர்ட் கூட பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.